சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக, அதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமையும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சட்ட திட்டங்களையும் அதிமுகவில் மாற்றி அமைத்து விட்டார். அதிமுகவின் முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஐயும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா போன்றவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் என்ற பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான வழக்கு என்றால் அது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் பதிவு செய்ததுதான். இதற்கு மிக முக்கியமான காரணம், இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றிவிட்டார் எடப்பாடி, அதிமுகவின் சட்டத்திட்டங்களை மாற்றிவிட்டார் எடப்பாடி என்ற ஒரே ஒரு மிக முக்கியமான ஆவணங்களை ஆதாரத்துடன் வைத்துதான் நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆவணங்கள் எதுவும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அல்லது ஓபிஎஸ் அவர்கள் கைவசம் வரலாம் என்ற தகவலை வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இரட்டை இலை சின்னம்தான் மிக முக்கியமானது. இந்த வழக்கில் எப்படியாவது எடப்பாடி வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி தோல்வியடைந்தால் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் களத்தில் தோல்வியை தான் தழுவார்கள். ஏற்கனவே மக்களவை தேர்தல் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தோல்விதான். தற்பொழுது இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போட்டியிட்டாலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவார்கள் என்ற தகவலையும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். வருகின்ற 4ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ்ஸிற்கு பல தோல்விகளுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு வருகிறதா அல்லது மீண்டும் எடப்பாடியை இந்த வழக்கில் வெற்றியடைந்து இரட்டை இலை சின்னத்தில் சட்டசபை தேர்தலை சந்திக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.